லேக்ல நடக்கல அந்த இடத்துல நடந்திருக்கு ஷூட்டிங். ஜதுவாச்சும் பிரச்சனை இல்லை, ஒரு நாள் தான் குளிக்க வந்தான். அவன் வந்த நாள்ல இருந்தே குளிக்கல அந்த பேஷண்ட். இந்த இடத்துலதான் காக்க காக்க படத்துல உயிரின் உயிரை சாங் என்னடா அதுல ஒரு கட்டத்தை யாருங்க இதான் அந்த அம்பே வெலை ஃபார்ம் அப்படி இருக்குன்னு பாப்போம். டேஸ்ட் குட், நல்லா தான் இருக்கு. அது வேர்ல்டு எண்ட் ரோட்டுக்கு நாங்கள் போகணும். இப்போ வேர்ல்டு எண்ட் ரோட் தானே ப்ரோ. ஸோ அந்த ஹைலாண்ட் மில்க் ஃபேக்டரி. வெல்கம் கோட்ஸ். இன்றைக்கு நுவரெலியா வந்து 3வது நாள். ஸோ நாங்கள் ரூமை செக் அவுட் பண்ணிட்டு சரியா 10க்கு செக் அவுட் பண்ணோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 ஆகுது. ஸோ நாங்கள் இன்றைக்கு நுவரெலியாலேருந்து போகணும். இன்றைக்கு நாங்கள் என்னென்ன கவர் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா அம்பே வெலை, அதுக்கப்புறம் மொஹிய, அதை கவர் பண்ணிட்டு அப்படியே நம்ம கீழே இறங்கி நம்மளோட ஊருக்கு போக வேண்டியதுதான். போற வழியில எதுவும் அழகான இடங்கள் இருந்தா அதையும் உங்களுக்கு காட்டுவேன். நாட் ஓன்லி அம்பே வெலை பட் ஆல்சோ என்ன இடம் கிடைச்சாலும் அதெல்லாம் நான் உங்களுக்கு காணொலியா தருவேன். ஸ்டே டியூன் கைஸ், கண்டினியூ வீடியோஸை பாருங்க. அதோட என்னோட சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட அந்த பெல் ஐக்கானையும் உள்ள போட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சோ வாங்க நம்ம அம்பே வெலைக்கு போவோம். நாங்க இப்ப அம்பே வெலைக்கு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நுவரெலியா டவுன்ல இருந்து அம்பே வெலை போற டிஸ்டன்ஸ் வந்து 15 கிலோமீட்டர்ஸ் வரும். பாருங்க நம்ம போவோம். இங்க வந்து வாகனம் ஓடணும்னு சொன்னா சரியான கஷ்டமா இருக்கும். எல்லாரும் வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணி வாகனங்களை ஓடையிலாது ஏன்னு சொன்னா இது சரியா உயரமா இருக்கும் இந்த இடம். அதாவது இப்படி சுத்தி சுத்தி தான் மேலுக்கு ஏறணும். சோ பாருங்க இது ஒரு லேக் வார வழியில இருக்கு. அம்பே வெலை வார வழியில இந்த லேக் இருக்கு. இந்த பாருங்க வாரங்கள் எல்லாம் வந்துகிட்டே கொடும். இந்த லேக்க பாருங்க. இது வந்து அம்பே வெலை வார வழியில இருக்கு இந்த லேக். இந்த லேக்ல ஒரு படத்துக்கான ஷூட்டிங் நடந்திருக்கு. காக்க காக்க படம் லேக்ல நடக்கல அந்த இடத்துல நடந்திருக்கு ஷூட்டிங். காக்க காக்க சூர்யாட படத்துல இன்னொரு சீனுக்கு தான் சின்ன சீனுக்கு பாட்டு சீனை இங்க ஷூட் பண்ணிருக்காங்க. வாங்க நம்ம அந்த இடத்த போய் பார்ப்போம். காலையில சரியா நாங்க அடி எழும்பிட்டோம். டவல் எடுத்துட்டு போனான். உள்ள போயிட்டு தண்ணியை திறந்து விட்டுட்டு நின்றான் போல. அப்புறம் வந்தான் ஃப்ரெஷ்ஷான மாதிரி வந்தான். அதுக்கப்புறம் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் குளிக்கல நிக்க இருங்க. குளிக்காம தான் அந்த வெள்ளையும் சொல்லியமா இந்த இடத்த நிக்கிறான். வா அப்படியே போவேன் சொல்லுங்க. குளிக்காம தெரியாத இங்க நுவரெலியா வந்தா குளி சரியா. குளி ரெண்டா உனக்கு என்ன குளிக்கலாதா? இன்னொருத்தர் மகன் ஒரு ஓடி ஆயிக்கான். அவன் படுற வாடு நிக்கா. பேஷண்ட் அவன் வந்தேல இருந்து குளிக்க இல்ல குளிக்க இல்ல வந்தேல இருந்து குளிக்கவே இல்லை. ஜதுவாச்சும் பிரச்சனை இல்லை, ஒரு நாள் தான் குளிக்க வந்தான். அவன் வந்த நாள்ல இருந்தே குளிக்கல அந்த பேஷண்ட். ஜாது இந்த இந்த இதுல நீ குளிச்சேன்னு சொன்ன உனக்கு நான் 1000 ரூபாய் காசு தருவேன். தேவலையா தேவலையா அவனுக்கு வாங்க அங்கிட்டு போகல. இப்ப பாத்தீங்கன்னா கீழே வந்திருக்கேன். இந்த இடத்துலதான் காக்க காக்க படத்துல உயிரின் உயிரை சாங் என்னடா அதுல ஒரு கட்டத்தை இந்த இடத்துல ஷூட் பண்ணிக்காங்க. அப்படி உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா அந்த பாட்டை போய் பாருங்க, உங்களுக்கே தெரியும். அடுத்த போவோம். நம்ம இப்ப இந்த இடத்த பார்த்தாச்சு, இந்த இடத்த கவர் பண்ணியாச்சு. டைமும் போயிட்டு இருக்கு. நம்ம இப்ப அம்பே வெலை கவர் பண்ணிட்டு மேல அம்பே வெலை வேர்ல்டு எண்ட் ரோட்டால அப்படியே ஒகிய போகணும், இறங்கணும் கீழே. சோ போதுமான அளவு நேரம் இல்ல. சோ இங்க இதை காட்டிட்டு அப்படியே நம்ம போவோம். வாங்க. அம்பே வெலை ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிட்டம். பார்த்தாலே இவ்வளவு தெரியும். அப்படியே பச்சை பசேலன்னு இருக்கு பாருங்க. அவ்வளவு அழகா இருக்கு. நீங்க ஜாதுவெல்லாம் நிறைய மேய்வாங்க ஆனல்ல அன்றைக்கு. இங்க பாருங்க ஒரு காத்தாடி இருக்கு. இந்த பேர் என்ன ப்ரோ? பாருங்க காத்தாடியா? காத்தாடியை தான் ப்ரோ, பட்டத்தை தான் காத்தாடின்னு சொல்றேன். பாத்தீங்கன்னா நாங்க இப்ப அம்பே வெலை ஃபார்ம் கிட்ட வந்துட்டோம். பாருங்க அம்பே வெலை ஃபார்ம்.
அப்ரெண்டிஸ் பாட்டி வந்துட்டு இருக்காங்க. வாங்க 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 அப்ரெண்டிஸ். சோ நம்ம இப்ப அம்பேவல ஃபார்ம் வந்தாச்சு. யாருங்க? இதான் அந்த அம்பேவல ஃபார்ம். சோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா மில்க் குடிக்க போறோம். வாங்க நம்ம குடிப்போம் போய். இங்க ஃப்ரெஷ் மில்க் இருக்கும். சொல்றேன் ஐயா, ஃப்ரெஷ் மில்க் 2 தாங்க. இன்னும் அவ்வளோ 2 வாங்குமா? அவ்வளோண்ணா 240 ரூபா. இந்த கிலோ இருக்கு, எடுத்து கொடு. கோட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரெஷ் மில்க்கு வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்க. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டேஸ்ட் குட், நல்லா தான் இருக்கு. இதுக்கு முதல் வாட்டி நான் இங்கே குடிச்சிருக்கேன். ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரியா 140, சாரி சரியா 120 ரூபா. அங்கே பாருங்க பேஷண்ட் அங்கே நிற்கிறேன். பேஷண்ட் அப்செட்டா இருக்கான். பேஷண்ட்டுக்கு குளிர் ஒத்துக்கல. அங்கே நின்றுட்டு ஒழிச்சிட்டு நிற்காங்க பாருங்க. வீடியோவில் அவன் படக்கூடாதுன்றதுக்காக வேண்டி அங்கே போய் ஒழிச்சிட்டு நிற்கான். ஜாதுவும் அந்த போட்டோகிராஃபர் வேலை செஞ்சுட்டு இருக்கான். இங்கே பாருங்க, இங்கே இருக்க சீட்ல இருந்து அப்படியே இந்த ஃப்ரெஷ் மில்கை குடிச்சிட்டு அப்படியே சில் பண்ணிட்டு இருக்கேன். போற வழியில இருக்கிற இடங்களையும் காட்டுவேன். ஸோ தொடர்ந்து காணொலியில பாருங்க. ஸோ அம்பேவில ஃபார்மை சுத்தி பார்க்கல நாங்க, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். உள்ள போயிலாத தெரியல. போயிலாதா உள்ள ஃபார்முக்குள்ள போயிலான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் அதை பத்தி. சரியா தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல கொஞ்சம் சொல்லி விடுங்க. நாங்க கேட்கலன்னு சொன்னா எங்களுக்கு போதிய அளவு நேரம் இல்லை. இந்த ஹெல்மெட்டை மண்டையில போட்டு ஒரு மாதிரி முடியலாம் விழுந்து கிட, கண்டுக்காதீங்க. லுக்ஸ் ரியலி பேட். நம்ம குடிச்சு முடிச்சாச்சு. அப்படியே இங்க ஒரு டஸ்ட்பின் இருக்கு, இதுக்கு போடுவோம். போட்டாச்சு. ஸோ நம்ம இப்ப போட்டோ ஷூட் எடுத்துட்டு ஸோ போற வழியில நல்ல இடங்கள் தான் காட்டுவேன். தொடர்ந்து பழனியை பாருங்க வாங்க. அது வேர்ல்டு எண்ட் ரோட்டுக்கு நாங்க போகணும். இப்போ வேர்ல்டு எண்ட் ரோட் தானே ப்ரோ? என்ன அம்பேவல், இதெல்லாம் ரைட் எடுக்கணும். இந்த ரயில்வே ஸ்டேஷன் அம்பேவல் இருக்கு. இதெல்லாம் ரைட் எடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரைட் எடுத்து அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதான். இதை விட உயரத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது ப்ரோ. அது இல்லைங்கன்னா இங்கே வந்து மரக்கறிகள்லாம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே எல்லா மரக்கறிகளும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். கேரட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த லீக்ஸ் அப்படியான மரக்கறிகள்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மரங்களை பாருங்க எவ்வளோ உயரமாக வளர்த்துருக்கு. ரொம்ப உயரமாக வளர்ந்துருக்கு. பாதைகளை திருத்திட்டு இருக்காங்க. அதனால வாகனங்கள் கொஞ்சம் கூட குறைய நிற்கி ரோட்டில். இதான் நான் சொன்ன இந்த ஹைலாண்ட் மில்க் ஃபேக்ட்ரி. இங்கே பாருங்க, இங்கே தேவைன்னு சொன்னால் நம்ம ஃப்ரெஷ்ஷான மில்க் வாங்கி குடிக்கலாம். பார்ப்போம், பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே தான் வாங்குது. அந்த முன்னுக்கே அந்த இடம் இருக்கு. இதில் பார்க்கணும். நாங்கள் இப்போ இந்த ஹைலாண்ட் மில்க் ஃபேக்ட்ரியில் வந்து மில்க் எதுவும் வாங்கி குடிக்க போகிறோம். ஸோ வாங்க போய் வாங்கி குடிப்போம். இதுக்கெல்லாம் ஜாதுதான் வேணும். வாங்கி ஜாது
நாங்கள் ட்ரிங்கிங் ஜோக்கெட் 4 வாங்கிட்டு இருக்கோம். ஃப்ரெஷ் மில்கில் எல்லாமே செய்வாங்க. கோட்ஸ் நாங்கள் வாங்கியாச்சு. இந்த இருக்குது பாருங்கள், ஹைலேண்ட் ரிங்கிங் ஜோக்கெட் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. இதோட ப்ரைஸ் வந்து 150 ரூபா. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கோட்ஸ் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதில் விளாம்பழம் கலந்துருக்காங்க. அதனால் விளாம்பழமும் மில்க்கும் சேர்ந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர். எனக்கு அவ்வளோ பிடிக்கல. நல்லா இல்லை. குடிச்சு முடிச்சாச்சு. எனக்கு அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ டஸ்ட்பினில் போட்டுருவோம். போட்டாச்சு. ஸோ நம்ம இப்போ பயணத்தை தொடருவோம்.